கதைகள். ராவணனை வதம் செய்த பிறகு திரேதாயுகம் முடியும் நேரம் வந்தது. ராமரின் அவதாரம் நிறைவடைய வேண்டும். பிரம்மா மற்றும் சிவபெருமான் யமதர்மனை ராமரிடம் அனுப்பினார்கள். ஆனால் ஹனுமான் எப்போதும் காவலாக இருந்ததால் யமனால் ராமரை நெருங்க முடியவில்லை. அன்றிரவு சிவபெருமான் ராமரின் கனவில் தோன்றி அவதாரம் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்த்தினார். அடுத்த நாள் ராமர் தன் மோதிரத்தை ஒரு துளையில் தவறவிட்டு, ஹனுமானே, அதை எடுத்து வா என்றார். மோதிரத்தை தேடி ஹனுமான் பாதாள உலகிற்கு சென்றார். அங்கே நாகராஜன் லட்சக்கணக்கான மோதிரங்களை காட்டி, ஒவ்வொரு திரேதாயுக முடிவிலும் ஒரு மோதிரம் இங்கே வரும் என்றார். உண்மையை உணர்ந்த ஹனுமான் திரும்பியபோது ராமர் சரையூ நதியில் இறங்கி ஜலசமாதி எடுத்து விஷ்ணுவாக மறைந்துவிட்டார். துயரமடைந்த ஹனுமானிடம் விஷ்ணு பகவான் தோன்றி, ராமநாமம் ஒலிக்கும் இடங்களில் நீ எப்போதும் இருப்பாய் என்றார். அதனால்தான் இன்றும் ஹனுமான் சிரஞ்சீவியாக வாழ்கிறார்.